அப்படியே இருதயத்தை தேவனுக்கு நேரம் ஒப்பு கொடுங்களேன். எத்தனையோ எல்லைகள்ல நாம் சபிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துல திறப்புல நின்று நாம பிளஸிங் ஆக்கணும்னு நின்று இருக்கிறார். இருதயத்தை தேவனுக்கு நேரம் கரைச்சி ஊத்துற நேரம். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தேரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. என்ன தருவேன் நான்? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? திரும்ப இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? நம்ம அப்பா மாதிரி வராது. எப்படியாகிலும் நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால்தான் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லுது. நிச்சயமா கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்வார்.